எனக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்லா தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போன இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் வரப்போகுது. இங்கே பாருங்கள், நான் ஒன்று பெற்று வச்சுருக்கேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராச்சும் இப்படி இருக்காங்களா? வீட்டில் இருக்க சமையல் செய்கிற எல்லா எண்ணெயும் வச்சு எல்லாத்தையும் எதோ பண்ணுது, சாப்பாடெலாம் செய்யுது. இங்கே பாருங்க, சொன்னால் நம்ப மாட்டேங்க. இங்கே பாருங்க, 400-500 கொடுத்து வாங்கி வச்சுருக்கு. இங்கே பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதுவே காசை சேர்த்து வச்சுட்டு அதுவே வாங்கி வச்சுட்ருக்கு. இது ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு நினச்சா லாஸ்ட்டு சமையல்காரியாக தான் போதா இல்லைன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, இப்போ சோறு செய்யறது ரொம்ப முக்கியமா? இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சு எனக்கே ஆசை, இந்த மாதிரி ஒரு இஞ்சி தட்டுறது வாங்கணும்னு எனக்கே ரொம்ப ஆசை. சரி, நான் என்னடா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது யோசிக்காமல் இவ்வளோத்தையும் பாருங்கள், காசு கொடுத்து வாங்கி வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு செஞ்சிட்ருக்கு. என்ன மேடம் செய்கிறீங்க? சப்பாத்தி தக்காளி சட்னிக்கு ஏங்க சுடு தண்ணியை கொதிக்க வைக்கணும்? ஏய், சுடு தண்ணி எதுக்கு நீ கொதிக்க வைக்கிற? தக்காளி வந்து அரைக்க முடியாதுல்ல, கொஞ்சம் இதுவாக இருக்கணும், அதனால ஏதோ பண்ணுது. வேக வச்சாதான் அதில் அரைய வருமா? வேக வச்சுட்டு இதில் அரைக்கணுமா? ஒரு மாதிரி திட்டுதான் இருக்கும். ஐயோ ஐயோ, சரி, ஏதோ அவங்க சமையல் செய்கிறாங்க. சரி, ஓகே, பை, சீட்டட்டா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா? எங்கள் வீட்லேயும் இருக்காங்க. ஓகே, பை, சீட்டட்டா.